சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். ஏராளமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகுதான் இந்த உண்மை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் நெல்லையிலே ஒரு 75 வயது மதிக்கத்தக்க ஒரு முன்காட்டியை விரித்தே கொண்டிருக்கிறார். இதை இப்படி எப்பது? இந்த அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சம்பவம் நடைபெற்று விட்டது. இது அரசாங்கத்துக்கும் தெரியும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை இந்த வழக்கை நீத்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தினால வேற வழி இல்லாம சிபிஐக்கு இவர்கள் இந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றனர். சார், தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து அதிகமாக அந்த 4 ஆண்டுகள் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஆணவ படுகொலைன்றதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில், நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு கொலை கொள்ளை திருட்டு நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு மாணவன் 2 மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை கொலை செய்ததாக பத்திரிகை செய்தி. அது தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அப்படித்தான் வந்துட்டு இருக்குது. இப்ப கொலை நிலவரம் என்ன, கொலை பட்டியல் நிலவரம் என்ன, அப்படிதான் அறிவிப்பு வருது, தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்னைக்கு 20 ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 20 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கு. சிவகங்கையில பிரச்சாரம் மேற்கொண்ட எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் முறையான ஆட்சி இல்லாதனால சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக 4 அதிகார மையமா செயல்படுறாங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே போல வேட்டி சேலை விவகாரம் தொடர்பா வேட்டி கொடுத்தா சேலை கொடுக்க மாட்டாங்க, சேலை கொடுத்தா வேட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. அவர் டெய்லி ஏதாவது விமர்சனம் வைக்கிறது தானே அவரோட வேலை. அவர் அதை ஒரு தொழிலாகவே எடுத்துட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அவர் எப்படி மாநிலம் முழுவதும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அவர் பிரச்சார பயணத்தில் போதிய பாதுகாப்பு அளிப்பதால் தான் எந்த சிறு அசம்பாவிதம் இல்லாமல் அவருக்கு வாயில் வந்ததையெல்லாம் உளறி கூட்டி கொண்டு திரிவதற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தானே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர் சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும், அதே போல் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும், அதை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது. இவரை போல் மேல்முறையீடு என்று சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் என்று செல்கின்ற இயக்கம் அல்ல. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்ற நெடிய படிக்கட்டிலே சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக